இந்தியா கூட்டணிக்குள் வீசுகின்ற புதிய புயலை பற்றி தான் நாம் தற்பொழுது பார்க்கவிருக்கிறோம். அதாவது புதிய புயல்னா என்ன அப்படின்னா, முக்கியமான விவிஐபிக்கள் ஒருவரை ஒருவர் பப்ளிக்ல விமர்சனம் செய்து கொள்கிறார்கள். ஊடகத்தினர் அதை செய்தியாக்கிறார்கள். பொதுமக்கள்லாம் என்ன இது ஒரே கூட்டணியிலான இருக்காங்க, ஏன் இப்படிலாம் பேசிக்கிறாங்க என்ற எண்ணம் தோன்றுகிறது. இந்தியா கூட்டணி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக சுமார் 26 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதில் காங்கிரஸும் இருக்காங்க, அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்காங்க. இந்தியா முழுக்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் இருந்தாலும் கூட கேரள மாநிலம் என்று வரும் பொழுது அவர்கள் 2 பேரும் எலியும் பூனையுமாக நிற்கிறார்கள். அங்கே இருவரும் கூட்டணி கிடையாது. இப்போ கேரளாவில் பொறுத்த வரைக்கும் 20 சீட்டுங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணி 19 சீட்டை கையில் வைத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கூட்டணி 1 சீட்டை மட்டும் கையில் வைத்திருக்கிறார்கள். சரி, மாநிலத்தில் பொறுத்தவரை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பினராயி விஜயன். அவர் ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஏன் இந்த காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிற இடத்துலையே போட்டி போடுறாங்க, காங்கிரஸ் கட்சி பாஜகவை தானே எதிர்க்கணும். ராகுல் காந்தி கூட வயநாட்டில் போட்டி போடுறாரு. வயநாட்டுடைய சிட்டிங் எம்பி ராகுல் காந்தி, அவர் வட இந்தியாவில் போய் பிஜேபிக்கு எதிரான களம் இறங்க வேண்டும், கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை எதிர்த்தே களத்தில் நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ராகுல் காந்திக்கு எதிராக வயநாட்டில் நிற்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் யார் என்றால் டி ராஜா அவர்களுடைய மனைவி ஆனி ராஜா அவங்க நிற்கிறாங்க. பாஜகவும் அங்கே களம் காணுகிறது. பாஜகவுடைய மாநில தலைவர் அங்கே நிற்கிறார். கேரளாவை பொறுத்தவரை பாஜக 0, 1 சீட்டு கூட வாங்கல. போன தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் வெற்றி பெற்றுள்ளது. இந்த முறை 1 சீட்டாவது வாங்கிவிட வேண்டும் என்று பாஜக மும்முரம் காட்டுகிறது. இதற்கு நடுவில் தான் வார்த்தை போர் வந்துவிட்டது. அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பேசுகிறார். உடனே ராகுல் காந்தி அதற்கு பதிலடி கொடுக்கிறார். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நல்லா பாருங்க, 2 மாநில முதலமைச்சர்களை மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் கைது செய்து விட்டன. ஆனா பினராயி விஜயன் கிட்ட மட்டும் வரலையே, ஏன் அப்படின்னா இவருக்கும் பாஜகவிற்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மகள் மீதே விசாரணை ஏஜென்சிஸ் இப்பொழுது வழக்கு பதிவு செய்ய மும்முரம் காட்டி, சமீபத்தில் செய்தித்தாளில் வந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவருடைய மகள் கைது செய்யப்படுவாரா, இப்படி செய்தியெல்லாம் நமக்கு வந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் காங்கிரஸ் கட்சி அந்த விமர்சனத்தை முன்வைக்க மீண்டும் பினராயி விஜயன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை ஏன் விசாரணை அமைப்பு எங்கள் மீது வரலை, உங்களுடைய பாட்டி எமர்ஜென்சி காலத்தில் எங்களை 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தாங்களே, அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார். அது மட்டும் இல்லை, 19 எம்பி கேரளாவிலேருந்து நீங்கள் போயிருக்கீங்களே, கேரளாவுக்காக என்ன செஞ்சீங்க நாடாளுமன்றத்தில், அது மட்டும் இல்லை சிஏஏ போராட்டத்தில் காங்கிரஸ் நேரடியாக பங்கேற்றதா, இப்படியாக வார்த்தை போராக மாறிவிட்டது. இந்தியா முழுக்க இவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் கேரளாவில் கூட்டணி கிடையாது. வார்த்தை போர் கடுமையாக வலுத்து கொண்டிருக்கிறது. அடுத்து ராகுல் காந்தி என்ன பதிலடி கொடுப்பார் என்ற அளவிற்கு மும்முரமாக இந்த விஷயம் போகிவிட்டது. சரி, அடுத்தபடியாக அப்படியே நாம் கொஞ்சம் தெலுங்கானாவிற்கு வந்தால், அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி. இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசிவிட்டார். அப்படி என்ன பேசிவிட்டார், சனாதனம் பற்றிய கருத்துக்கு உதயநிதியை தண்டிக்க வேண்டும் என்றே ரேவந்த் ரெட்டி பேசிவிட்டார். இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மாநில முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், இப்படி திமுகவையே கடுமையாக விமர்சிக்கலாமா, தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசலாமா என்ற ஒரு விமர்சனம் வந்தாலும், இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சியினர்லாம் என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியின் கருத்தாக பார்க்காதீங்க, சம்பந்தப்பட்ட முதலமைச்சருடைய பேக்ரவுண்டை பாருங்கள், ரேவந்த் ரெட்டியுடைய பேக்ரவுண்டை பாருங்கள். அவர் ஏற்கனவே RSS அமைப்பின் பிரிவாக செயல்படுகின்ற ABVP அந்த மாணவர் அணியில் உறுப்பினராக இருந்தவர். பிறகு சுயேட்சையாக MLC ஆனார். MLAவாக இருக்கும் பொழுது அவர் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர். முதலமைச்சராக ஆகும்போது காங்கிரஸ் கட்சி எத்தனை இடம் தாவி இருக்கிறார் பாருங்கள். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். ஆனால் அவருடைய பூர்வ சித்தாந்தம் என்ன என்று பாருங்கள். அவர் பாஜகவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார். இதனால் அவர் சொல்றதை நாம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவருடைய கருத்தா பார்க்க வேண்டுமே தவிர காங்கிரஸ் கட்சியின் கருத்தா பார்த்து அதை பெரிது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்தியா கூட்டணியில் உள்ள மற்றவர்கள்லாம் சமாளிப்பது குறிப்பிடத்தக்கது. சரி,
அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னங்க இந்தியா கூட்டணிக்குள்ளேயே எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு உத்தி. நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கேரளாவை பொறுத்தவரை அங்கே பாஜக பூஜ்ஜியத்தில் இருக்காங்க. பிரதான போட்டி என்பது காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும். இவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து அமைதியாக இருந்து விட்டால் பாஜக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதனால் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி விமர்சனம் செய்தால்தான் இவருக்கு நாங்கள் எதிரி, அவருக்கு இவர் எதிரி என்று இரண்டு பேருக்கும் மாறி மாறி மக்கள் வாக்களிப்பார்கள். பாஜகவை உள்ளே நுழைய விடமாட்டார்கள். இதை ஒரு உத்தியாக நீங்கள் பார்க்க வேண்டும்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஏங்க தெலுங்கானாவில் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலினா என்ற கேள்வியை முன்வைத்ததற்கு அங்கே என்ன சொல்கிறாங்க, இல்லை அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். தமிழ்நாட்டிலெல்லாம் தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஆனால் தெலுங்கானாவில் இனிமே தான் தேர்தல் வரவிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு பிரதான எதிரி அங்கே பாரதிய ஜனதா. அங்கே டிஆர்எஸ்க்கு செல்வாக்கு இழந்துள்ளது, மாநிலத்தில் ஆட்சி இழந்துட்டாங்க, ஒரு இமேஜும் அடிபட்டு விட்டது. இந்த நேரத்தில் டிஆர்எஸ் அங்கே மொத்தம் தெலுங்கானாவில் 17 சீட், இதில் 9 டிஆர்எஸ் மட்டுமே கையில் வைத்திருக்கிறது, 4 பாஜக, 3 காங்கிரஸ். அந்த டிஆர்எஸ்னுடைய 9 சீட் பாஜக அதிகம் தட்டி செல்ல போகிறதா அல்லது காங்கிரஸ் அதிகம் தட்டி செல்ல போகிறதா என்ற ஒரு போட்டி இருக்கிறது. இந்த நேரத்தில் அமைதி காத்துவிட்டால் காங்கிரஸுக்கு எதிரான வாக்குகள், அதாவது டிஆர்எஸ் எங்கெல்லாம் இழக்கிறார்களோ அதை பாஜக தட்டிவிடக்கூடாது. இதனால்தான் இந்த விமர்சனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் கட்சியில் முன்வைத்திருக்கிறார். இதன் மூலமாக அங்கு உள்ள ஹிந்து மக்கள், அதாவது யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடணும்னு இருந்தாங்களோ, இவர் இந்த சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிறாரே, இவருக்கு வாக்களித்தால் என்ன என்று காங்கிரஸ் கட்சிக்கே கூட வாக்களிக்கலாம். இதை ஒரு உத்தியாக பார்க்க வேண்டும். இது சண்டை வெளிப்படையாக தோன்றினாலும் இது ஒரு தேர்தலுக்கான ஒரு சண்டை, அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசியல் வல்லுநர்கள் அவர்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். இப்படியாக தேர்தல் சுவாரஸ்யமாக களை கட்டி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.